P.K Tech and Tutorials சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் இருக்க தேவையில்லாத ஆப்ஸ்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க ஆப்ஸ் வந்து உங்கள் ரேமை பங்கு போட்டுக்கிறதுனால உங்கள் ஃபோன் ஹேங் ஆகிறதுக்கு அது ஒரு முக்கிய காரணமாகவே இருக்குது. உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் இருக்க ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் அப்டேட்டில் வச்சுக்கிறது மூலம் உங்கள் ஃபோன் ஹேங் ஆகாமல் தடுக்கலாம். உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜில் இன்ஸ்டாலாக இருக்க ஆப்ஸை SD கார்டுக்கு மூவ் பண்ணுறது மூலம் உங்கள் ஃபோன் ஹேங் ஆகாமல் தடுக்கலாம். உங்களுடைய ஃபோன் ஸ்டோரேஜில் உள்ள தேவையில்லாத மீடியா ஃபைல்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணிடுங்க. அது ஆடியோவாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் டெலிட் பண்ணிடுங்க. இல்லாத பட்சத்தில் உங்களோட எக்ஸ்டர்னல் SD கார்டுக்கு மூவ் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து நான் மெமரி கார்டெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, ஒன்லி ஃபோன் ஸ்டோரேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு அது இப்போ ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற போது உங்கள் ஃபோன் கரெக்டாக ஹேங் ஆகுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு எக்ஸ்டர்னல் SD கார்டை போட்டு பாதிக்கு பாதி அந்த ஃபோன் ஸ்டோரேஜில் அந்த ஃபுல்லாகிற மாதிரி வச்சுருக்காதீங்க. எப்பயுமே அதில் ஒரு 75% யூஸ் பண்ணுங்கள், மீதி இருக்க 50% ஃப்ரீயாக விட்டுருங்க. அப்போ தான் உங்கள் ஃபோன் ஹேங் ஆகாமல் இருக்கும். உங்கள் ஃபோனில் இருக்க ஆப்ஸோட ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் அந்த ஆப் க்ளோஸில் வச்சுருந்தாலும் அதோட ஃபங்க்ஷன் வந்து பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகிட்டே தான் இருக்கும். எனக்கு வந்து அந்த ஆப் ஃபங்க்ஷன் வேணாம், நான் இப்போ இந்த வெதர் ரிப்போர்ட்டெல்லாம் பார்க்குறதே இல்லை, அந்த ஆப்போட ஃபங்க்ஷன் வந்து பேக்ரவுண்ட் ரன்னிங் ஆகுதுன்னா அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணுறது மூலம் அது எடுக்கிற அந்த ரேம் மெமரி வந்து குறையும். அப்படிங்கும்போது உங்கள் ஃபோனை ஹேங் ஆகிறதுலேருந்து கொஞ்சம் தடுக்கப்படும். அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸில் போய்ட்டு ஆப்ஸ் போய்ட்டு அப்படியே ஸ்வைப் பண்ணி ரன்னிங் கொண்டு வந்துட்டிங்கன்னா இப்போ கரண்ட்டாக பேக்ரவுண்டில் என்னென்ன ஆப் ரன் ஆகிட்டுருக்கு, அந்த என்னோடய ஆப் ஃபங்க்ஷன் ரன் ஆகிட்டுருக்கு, அது எவ்வளோ மெமரி எடுக்குது, மெமரினா இங்கே ரேம் எவ்வளோ எடுக்குது அதெல்லாம் காட்டும். பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக், ஜியோ 4G வாய்ஸ் தான் அங்கே அதிகமாக எடுக்கும். நீங்கள் அந்த ஆப்பு யூஸ் பண்ணுறது தவிர்க்க முடியாது, இருந்தாலும் அதோடய ஃபங்க்ஷன் தேவையில்லாத ஃபங்க்ஷன்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க. அது எப்படி பண்ணுறது பார்த்திங்கன்னா, அந்த பர்டிகுலர் அந்த ஃபங்க்ஷன் எனக்கு வேணாம் அப்படிங்கும்போது நீங்கள் அதை கொடுத்துட்டிங்கன்னா அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு காட்டும். நீங்கள் ஸ்டாப் கொடுத்துருங்க, அந்த ஃபங்க்ஷன் எனக்கு தேவைன்னா நீங்கள் ஸ்டாப் கொடுத்துருங்க. என் ஃபோனில் எந்த ஒரு ஆப்ஸும் நான் இன்ஸ்டால் பண்ணல, ஸ்டோரேஜில் கூட எந்த ஃபைல்ஸும் நான் வச்சுருக்கல, இருந்தாலும் என் ஃபோன் ஹேங் ஆகுது. இல்லைன்னா நான் ஃபாலோயிங் கேஸ்லாம் ட்ரை பண்ணிட்டேன், இப்போவும் என் ஃபோன் ஹேங் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னா உங்கள் ஃபோனை ரீசெட் பண்ணிடுங்க. ரீசெட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன்.